இப்ப இருக்கிற இன்ஸ்டாகிராம்ல கோமாளித்தனமா கண்டென்ட் போட்டா கூட அதை பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அது மூலியமா நமக்கு நல்ல ஃபாலோவர்ஸும் நல்ல வியூஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோஸை போட்டு அது மூலியமா ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணி அந்த ஃபாலோவர்ஸை வச்சு எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சில இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் தான் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் கொண்டு போறாங்க. இன்னைக்கு நான் ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன், இன்னைக்கு நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், இன்னைக்கு நான் ஒரு பைக் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒரு கேம் தான். இந்த ஒரு கேம்ல போயிட்டு நான் என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தினது மூலமாக எனக்கு கிடைச்ச காசுல தான் நான் இந்த காரை வாங்கினேன், வீடை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த ஒரு கேமை விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இன்னைக்கு சோசியல் மீடியால வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தற்கொலை இன்ஃபுளுசர்ஸ்க்கு இந்த சின்ன பசங்க சொல்ற அட்வைஸை நீங்களே கேளுங்க. இந்த வண்டி இன்னும் 2 காரு இதெல்லாம் வாங்கியாச்சு காய்ஸ். ஆமா காய்ஸ் இதெல்லாம் எப்படி தானே வாங்கினீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுக்கிட்டே ஒரு கேமை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லிட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. உழைச்சா மட்டும் தான் காய்ஸ் சாப்பாடு. கேமை கண்டுபிடிச்ச காரன் மூலக்காரன் காய்ஸ். ஏன்னா அவன் காசு நம்மளுக்கு கொடுக்க மாட்டான், நம்மளுக்கிட்ட இருந்து அவன் எடுக்க பார்ப்பான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி ரம்மிலாம் வீட்டு தான் போவாதீங்க. சேஃப்டி முக்கியம். நம்பிக்கையில உழைப்பே உயர்வு. தேங்க்யூ.